ஒரு அப்பாவுக்கு 10 பிள்ளைகள். 10 பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய பங்களாவை கட்டி கொடுத்து அதில் ஒரு சைடு பணம், பொன் பொருள், ஆபரணங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து அந்த பங்களாவில் நல்லபடியாக வாழுங்கன்னு சொல்லிட்டு நம்பி கொடுத்துட்டு போகிறாரு. ஆனால் அந்த 10ல் 2 பிள்ளைங்க மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, ரத்த காயங்களோட வீடு பூரா நாஸ்தி பண்ணுறாங்க. அப்போது அந்த மீதம் உள்ள 8 பிள்ளைகள் என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த 2 பிள்ளைகள் சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த 2 பிள்ளைய அழிச்சிடணும். அப்போ தான் அந்த 2 பிள்ளைகளை அழித்த இடத்த பராமரிக்கிறதுக்கு 8 பிள்ளைங்களும் மீதம் உள்ள பிள்ளைங்க சந்தோஷமாக சுதந்திரமாக நிம்மதியாக வாழ முடியும். 8 பேர் வாழறதுக்கு 2 பிள்ளைங்களை சிதைச்சா தப்பு இல்லை. அதே போல தான் இந்த உலகத்தை கடவுள் நம்மளுக்கு அழகான வசதிகளோட படைச்சிருக்காரு. இந்த சைடு மலை, இந்த சைடு காடு, இந்த சைடு உனக்கு கடலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இயற்கை வளங்களை கொடுத்து நம்மளை நல்லபடியாக வாழணும்னு சொல்லிட்டு கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஈகோ வச்சு நம்ம பெரியவனா அவன் பெரியவனான்னு பார்த்து உண்மையாக பொய்யான்னு தெரியாத ஒரு விஷயத்தை நம்பி இறங்கி சண்டை போட்டு ஃபுல் குடும்பத்தையும் பாழாக்க, ஃபுல் வீட்டையும் பாழாக்க, ஃபுல் பூமியும் பாழாக்கன்னு நினைக்கிறோம். அப்போது அந்த 2 பிள்ளைங்க மாதிரி இந்த 2 நாடுகள் சண்டை போடுது. அந்த நாடுகளுக்கு பக்கத்தில் உள்ள 8 நாடுகள் என்ன பண்ணணும்? அந்த சண்டை போடுற 2 நாடுகளை அழிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு அனாவசியமான சண்டை போடக்கூடாது. இந்த பூமி எல்லாருக்காகவும் படைக்கப்பட்டது. இயற்கை சீற்றங்கள் ஆகுது, இயற்கை வளங்களை நம்ம அழிக்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை அப்படின்னு புரிஞ்சு அந்த அட்டாமிக் பாம்பு போடுறது, யூஸ் பண்றதெல்லாம் இனிமே இருக்காது. அந்த மற்ற சுற்றி உள்ள 8 நாடுகளும் அந்த 2 நாடுகளை அழிக்க துணியணும். அப்பதான் கண்ட்ரோலுக்கு வருவாங்க. வான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வான் பண்ணிட்டு அவங்க அடங்கி போகலைன்னா நம்ம 8 நாடுகளும் சேர்ந்து அந்த 2 நாடுகள் மேலே போர் புரியறதுல தப்பே கிடையாது. அப்போ தான் உலகம் பாதுகாக்கப்படும், உலக மக்களும் பாதுகாக்கப்படுவாங்க, உயிரினங்கள் எல்லாம் மேன்மையாக இருக்கும், உயிர் பிழைக்க முடியும், நோய்வாய்ப்பட்டு சாகாமல் நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும். இதனால தான் சூரியனும் நல்லா இருக்கும், பூமியும் நல்லா இருக்கும், அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா நம்மளுக்கு வரும். நான் சொல்கிறது சரியான கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.